இத்தன நாளா நம்ம விஜய்க்கு உயிரே போயிருந்துச்சு. அதாவது வெண்பா மட்டும் கிடைக்காம போயிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா நம்ம விஜய் உயிரோட இருந்திருப்பாரா? அப்டிங்கிற மாரி சொல்லி, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்திருக்கும். அதாவது வெண்பாவுக்கு எதுனா ஒரு ஆபத்து வந்திருந்தாலோ, வெண்பா இந்த பிரச்சனையில இந்த ரவுடிங்க கொலை பண்ணியிருந்தாலும், இந்த மாரி எந்த விஷயம் நடந்தாலுமே, வெண்பா இனிமே நமக்கு கிடையாது, நிரந்தரம் இல்ல அப்டிங்கிற மாரி தெரிஞ்சிருந்துச்சு அப்டின்னா, விஜய் தன்னோட உயிரையும் விடுறதுக்கு தயாரா இருந்திருப்பாங்க. ஏன்னா, தன்னோட உயிருக்கு உயிரா நெனச்சிட்டு இருக்கிறது வெண்பாவ மட்டும் தான். வெண்பாவுக்கு அப்புறம் தான் மல்லி, இன்னும் மல்லியோட குழந்தை இப்படின்ற மாரி சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த மாரி ஒரு சூழல்ல நம்ம விஜயால எதுவுமே பண்ண முடியல. ஏற்கனவே அவருக்கு கால்ல வேற அடிபட்டுருச்சு. கால்ல அடிபட்டு அங்க அவரு எதுவுமே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. அவரால வெளிய முடியல. ஏன்னா வெளிய போனோம் அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போணும். வண்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பிரேக் போட முடியாது. அதே மாரி கார்லயும் காரையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்படின்ற மாரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த ராஜேஸ்வரி இருக்கிறதுக்கு எரம மாரி இருந்துட்டு இருக்கா. அவல்லாம் தன்னோட தம்பி பொண்ணு காணாம போயிட்டாளே, இவ்ளோ நாள் தான் ஏதோ கோவமா இருந்துட்டு இருந்தோம். விஜய்க்கு கெட்டத பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமாச்சும் நல்லத பண்ணுவோமே அப்படிங்கிற மாரி சொல்லி நினைக்காம, எப்புட்றா நம்ம மல்லிய விஜய் கிட்ட இருந்து வெட்டி விடுறது? அதுக்கான ரீசன் என்னடா நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இப்படி ஒரு சாகசத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இப்போ மல்லி எப்படியோ ஒரு வழியா வெண்பாவ காப்பாத்திடுறாங்க. இதுல விஜய் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். விஜய்க்கு வெண்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப விஜய் வெண்பாவ பார்க்க போறோம், வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் காத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, வெண்பாவை காப்பாத்திட்டு முதல்ல இந்த ஒரு விஷயத்த விஜய்க்கு சொல்லணும், அதாவது டாடா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வெண்பா மல்லியம்மா நான் விஜய் டாடா கிட்ட பேசணும், நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு விஜய் டாடாவை பார்க்கணும் போல இருக்கு, எனக்கு இப்பவே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது இங்க நம்ம மல்லியும் வெண்பாவும் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது வெண்பாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதாவது அந்த ரவுடிங்களுக்கு. ஏன்னா வெண்பா கிடைச்சாதான் பல கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வெண்பாவையும் மல்லியையும் இப்போ வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை பேச வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜய்க்கு வீடியோ கால் பண்றாங்க. எப்பவுமே விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. மல்லியோட போனா எடுக்கவே கூடாது, என்ன நடந்தாலும் எடுக்கக்கூடாது, இவளாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும், இவளை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது, இவளோட போன் அட்டன் பண்ணா இன்னும் கோவப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே மல்லி போன் பண்ணணும்னு நினைக்கும் போது, போன் பண்ணப்போலாம் விஜய் இதை நினைச்சுதான் ரிஜெக்டே பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம விஜய் சரி ஓகே, எதுக்காக மல்லி பண்றான்னு சொல்லிட்டு கேட்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு டைம்ல விஜய் அட்டன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரொம்ப வெண்பாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்ததுனாலையும், அதே மாதிரி மல்லிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, மல்லி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக அவ அப்படி போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துல கோவமா இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலுமே வீடியோ கால் அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் உண்மையிலேயே விஜய்க்கு இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமும், ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சம்பவமும் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து சூப்பராவே இப்போ நம்ம விஜய் ரெக்கவரி ஆக போறாரு. அதாவது வெண்பாவை காணோம், வெண்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்திலயா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மல்லியோட விஷயத்திலயா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலயுமே சேர்ந்து உண்மையிலேயே இப்போ விஜய்க்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம மல்லி விஜய்க்கு வீடியோ கால் பண்ணி அவர் அட்டன் பண்ண அடுத்த செகண்ட் வெண்பா தன்னோட முகத்தை காட்டுறாங்க. அதாவது இப்போ வெண்பா ரொம்ப நாளா பார்க்காம இருந்தாங்க. விஜய் டாடா நான் என்னை மல்லி அம்மா காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பாவும் சொல்றாங்க. அதே மாதிரி விஜய் வெண்பா உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல, உன்னை மல்லி அம்மா காப்பாத்திட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாம அடுத்தடுத்து எல்லாமே சூப்பராகவே போயிடுச்சு. அதுலயும் முக்கியமா விஜய்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்தினது, அதாவது மல்லி இந்த மாதிரி வெண்பாவை காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரியப்படுத்தினது, அதுவும் வீடியோ கால்லயே காட்டினது, உண்மையிலேயே விஜயோட மனசுக்கு அப்படியே குழு குழுன்னு அப்படியே ஏசிக்குள்ள அவர் இருக்கிற மாதிரியும், ஐஸ் கட்டில உட்கார்ந்து இருக்க மாதிரியும் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே விஜய்க்கு ஆனந்தம் தாங்க முடியல. கொஞ்சம் நஞ்சம் ஆனந்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய
மிகப்பெரிய ஆனந்தம். ஏன்னா வெண்பாவ பார்க்கவே முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவருக்கு கடைசியில் இப்படி ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம விஜய் இருந்துட்டு, மல்லி என்ன மன்னிச்சிரு, நீ வந்து இவ்ளோ எஃபோர்ட் போட்டு என் வெண்பாவ காப்பாத்தி கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்ன விஜய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதாவது எல்லாருமே வந்து சொன்னாங்க, அந்த கதிரேசன், அதுக்கப்புறம் நிஷா எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட வயித்துல வந்து ஒரு குழந்தை வளருது அப்படிங்கிறதுனால வெண்பாவை வந்து நான் வந்து தொலைக்கணும்னு நினைக்கிறேன், அதாவது மொத்த சொத்தையுமே ஆட்டிய போடுறதுக்காக நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா நீங்களும் அதை வந்து நம்பிட்டீங்கல்ல, நம்பி வந்து சில விஷயங்கள் எல்லாம் பேசுனீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி விஜய் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அதுவும் இல்லாம மல்லி வந்து உண்மையிலேயே வெண்பா காணாம போனதுக்கு ஒரு கொஞ்சம் காரணம். பட் இருந்தாலுமே வந்து இப்போ வெண்பா காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறமா விஜய் வந்து மன்னிப்பு கேட்டுமே எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. மல்லி உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு, நான் இப்பவே வெண்பாவை நேர்ல பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கடைசியில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ மல்லியும் வெண்பாவும் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்து பேசிட்டு இருக்காங்க தப்பிச்சு போயிட்டு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ரவுடிங்க வந்து நம்ம மல்லியையும் வெண்பாவையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரவுடிங்களுக்கு மிக மிக முக்கியமானது என்ன, அதாவது ஒரு பொண்ணு வந்து இப்போ ரெக்கவரி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விடாம வெண்பா தான் ரொம்ப முக்கியம். வெண்பா இல்லைன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு டீலுமே கிடையாது. அதுவும் இல்லாம வெண்பா இல்லைன்னா இங்க மிகப்பெரிய ஆபத்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால வெண்பாவை வந்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு வந்துட்டாங்க. வீடியோ காலில் விஜய் அதான் பார்த்துட்டாரு. கண்டிப்பா மல்லிக்கும் வெண்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா விஜய் சீறி பாஞ்சிட்டு வந்துருவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.